முட்டை உடைச்சி ஊற்றும் போது கவுண்டர் டாப்பில் இப்படி சிந்திருச்சு. அது நம்ம என்ன தான் துடைச்சாலும் முட்டையோட ஸ்மெல் நம்மளுக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதுக்கு என்ன பண்ணலான்னா, அந்த முட்டையில் வர அந்த ஸ்மெல் போகிறதுக்கு ரொம்ப ஈஸி. கொஞ்சோண்டு உப்புத்தூள் அது மேலே தூவிட்டு துடைச்சிங்கன்னா சுத்தமாக வந்துடும். அந்த முட்டையில் வர கவுச்சி ஸ்மெல்லும் இருக்காது. ட்ரை பண்ணி பாருங்களேன். இந்த மாதிரி உப்புத்தூள் தூவிட்டு துடைக்கும்போது சுத்தமாக வந்துடும். இப்போ உங்களுக்கு தெரியும் இது சுத்தமாக வந்துருச்சு. அப்புறம் திருப்பி கொஞ்சம் தண்ணி தொட்டு துடைச்சிட்டிங்கன்னா கவுண்டர் டாப் சுத்தமாகிடும். முட்டையோட அந்த கவுச்சி ஸ்மெல்லும் இருக்காது. ட்ரை பண்ணி பாருங்களேன். இப்போ பார்த்தீங்கன்னா கிளியராக இருக்குது. நான் பாருங்கள் ஒரு துணி கூட வச்சு துடைச்சி காமிக்கிறேன். சுத்தமாக இருக்குது பாருங்கள். இந்த 2 பொருள் போதும். பாத்ரூமில் இருக்க உப்பு கரையெல்லாம் போயிடும். உங்கள் கதவுகள்லாம் ஃபங்கஸ் பிடிக்காம பூச்சிக்கூடு சிலந்தி இந்த மாதிரி குட்டி குட்டி பூச்சிகள் கதவுல இருக்கும். அது இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த 2 பொருள் போதும். பாத்ரூம் கதவுக்கு பின்னாடி டைல்ஸ்ல எல்லாம் உப்புக்கரை படிஞ்சிருக்கும். இது 2 வச்சு ஈஸியா கிளீன் பண்ணிடலாம். நான் கிளீன் பண்ணிட்டு காமிக்கிறேன் பாருங்களேன். ரொம்ப நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அப்புறம் அந்த பாத்ரூமும் வாசமா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்களேன். இது எப்படி பண்றதுன்னு நான் சொல்றேன். நீங்க வீட்டுல வச்சிருக்க ஆயில், அது கூட ஃபேப்ரிக் சாஃப்ட்னர் எது நீங்க யூஸ் பண்றீங்களோ அது. தண்ணியெல்லாம் கலக்க வேணாம். இத மிக்ஸ் பண்ணி ஒரு சாஃப்ட் துணி இல்லை நீங்க எந்த துணி யூஸ் பண்ணுவீங்களோ அதை யூஸ் பண்ணி கிளீன் பண்ணா மட்டும் போதும். வாசமாவும் இருக்கும், உப்பு கரையும் போகும். இப்ப இதை நான் கிளீன் பண்ணிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு காமிக்கிறேன். நம்ம வீட்டுல இந்த மாதிரி கதவுகள் இருக்கும். இந்த மாதிரி கேப்ல எல்லாம் பூச்சிக்கூடு வந்துடும், டஸ்ட் படிஞ்சிரும். இதை அவாய்ட் பண்றதுக்கு இந்த ஃபேப்ரிக் கண்டிஷனர் ஆயில் அப்ளை மிக்ஸ் பண்ண சொல்யூஷனை அப்ளை பண்ணீங்கன்னா கதவு சீக்கிரம் பூச்சி, அதாவது குட்டி குட்டி சிலந்தியெல்லாம் இந்த கேப்ல கூடு கட்டும்ல, கட்டாது. அது இல்லாம வாசமாகவும் இருக்கும், அதிக டஸ்டும் அண்டாது. இந்த மாதிரி பாத்ரூம் கதவுகளுக்கு பின்னாடி உப்பு தண்ணிகள் பட்டு அந்த உப்புக்கரை படிஞ்சிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கீழே நல்லா தெரியும். இதை நம்ம 2 பொருள், வீட்டில் இருக்க 2 பொருளை வச்சு ஈஸியாக க்ளீன் பண்ணலாம். க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். க்ளீன் பண்ணதுக்கு அப்புறம் முதல்ல இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் உங்களுக்கு நல்ல வித்தியாசம் தெரியும். பின்னாடி அதிக உப்புக்கரை இருந்தது, இப்போ எல்லா உப்புக்கரையும் போய் அந்த டோர் க்ளீனாக இருக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. துடைச்சோன்னே எவ்வளோ பளபளன்னு இருக்கு பாருங்க. இந்த கேப்ல எல்லாம் டஸ்ட் அண்டாது, பூச்சிக்கூடு கட்டாது. இதே மாதிரி நான் பாத்ரூம் க்ளீன் பண்ண கதவையும் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ ஸ்கூல்லாம் லீவ் விட்டாச்சு. எல்லாரும் ட்ரிப் போவோம், வெக்கேஷன் என்ஜாய் பண்ண போவோம். நம்ம இந்த மாதிரி ட்ராலி யூஸ் பண்ணுவோம். இதை நம்ம வெயிட் அதிகம் வச்சிருக்கனால இதை மோஸ்ட்லி நம்ம இழுத்துக்கிட்டு தான் போவோம். இப்போ இந்த இடத்துல
இந்த வீல்ல வந்து நம்ம ரோட்ல இழுத்துட்டு போறதுனால அதிகமா ரோட்ல இருக்க மண்ணு, குப்பை, வேண்டாத பொருள்லாம் இதுல ஒட்டிட்டு வரும். இதை நம்ம திருப்பி நம்ம ட்ரிப் முடிஞ்சதுக்கு அப்புறம் கொண்டு வந்து திருப்பி நம்ம உள்ளார தான் வைப்போம். இதை அவாய்ட் பண்றதுக்கு ஒரு சிம்பிள் டிப். இந்த மாதிரி இன்சுலேஷன் டேப் வச்சிருப்போம் வீட்ல. அதை வந்து இதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டேப்பை இந்த வீல்ங்க இருக்க இடத்துல ஒட்டிட்டோம்னா அது அந்த டேப்லயே அந்த டஸ்ட் எல்லாம் ஒட்டிக்கும். நம்ம வீட்டில் வந்து கூட இதை ரிமூவ் பண்ணிட்டு திருப்பி நம்மளோட இந்த ட்ராலியை பேக் பண்ணி வைக்கலாம். அப்புறம் இன்னொரு சிம்பிள் டிப் சொல்கிறேன். நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க, இந்த சமயத்துல தான், இந்த வெக்கேஷன் டைம்ல தான் நம்ம கோயில்களுக்கெல்லாம் போகலான்னு யோசித்து வச்சிருப்போம். கோயில்களுக்கு இந்த வெய்ய காலத்துல காலு சுடும் ரொம்ப. கோயில்களுக்கு செப்பல் போட்டுட்டு போக முடியாது. லைன்ல நின்று கிராஸ் பண்ணி போகும்போதெல்லாம் கால் நம்மளுக்கு பயங்கரமா சுடும். நீங்க குழந்தைங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு 2 பேர் சாக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அது சாக்ஸ் போட்டுட்டு போகலாம். அது காலோட சூட்டை தணிக்கும். அது இல்லாம காலில் காயம் இதெல்லாம் இருந்ததுன்னா நம்மளுடைய பாதங்களுக்கு அது பாதுகாப்பா இருக்கும். இந்த டிப்பை கொஞ்சம் நீங்க எடுத்துக்கோங்க, நினைவுல வச்சுக்கோங்க. மறக்காம எத்தனை பேர் போறீங்களோ அவங்களுக்கு அந்த சாக்ஸு அத்தனை ஆளுக்கு 2 பேர் சாக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நான் ஒட்டியிருக்கேன். பிளாக் கலரே ஒட்டியிருக்கனால உங்களுக்கு வித்தியாசம் தெரியல. வீட்டில் இருக்க இந்த இன்சுலேஷன் டேப்பு வச்சு நீங்கள் இந்த மாதிரி ஒட்டி எடுத்துட்டு போனீங்கன்னா வீட்டுக்கு வந்தோடனே இதை ரிமூவ் பண்ணிட்டு கூட நம்ம இந்த ட்ராலியை வந்து நீட்டாக பேக் பண்ணி வைக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்களேன். சின்ன குழந்தைங்க இருக்க வீட்டில் இந்த மாதிரி தாள் இருக்க இடத்துல போய் தாழ்பால் போட்டுக்குவாங்க. அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப சிம்பிளான ஒன்று, நம்ம கிட்ட இருக்க இந்த பேனா மூடி, அதை எடுத்து இப்படி போட்டு வச்சிட்டிங்கன்னா அவங்களால தாள் போட முடியாது. இந்த இடத்துல தாள் போகாது. இல்லாட்டி இன்னொரு மெத்தட் கூட இருக்குது. இந்த மாதிரி பேப்பர் எடுத்து நல்லா இன்சர்ட் பண்ணி விட்டுட்டீங்கன்னாலும் அவங்களால தாள் போட முடியாது. ட்ரை பண்ணி பாருங்களேன். வீணா போன பால் பென் மூடி கூட இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கீழாக தாள் இருக்க இடத்துல குழந்தைங்க போய் தாள் போடாம இருக்கிறதுக்கு இந்த மாதிரி பேப்பர் இன்சர்ட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அவங்களால தாள் போட முடியாது. ட்ரை பண்ணி பாருங்களேன்.